கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செபம், இந்த தலைப்பில் தான் நாம் தினந்தோறும் வேத வார்த்தைகளை தியானித்து கொண்டு வருகிறோம்ல. செபம் 4 அம்சங்களை உடையது என்று நேற்றைய வீடியோ பதிவில் பார்த்தோம். விண்ணப்பம், செபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம். சப்ளிகேஷன், ப்ரேயர், இன்டர்செஷன், தேங்க்ஸ் கிவிங், அப்படி இல்லைன்னா ப்ரைசிங். இந்த 4 காரியங்களை உள்ளடக்கியது தான் செபம். நம்முடைய செபத்தில் விண்ணப்பமும் இருக்க வேண்டும், செபமும் இருக்க வேண்டும், வேண்டுதல்களும் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரங்களும் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த செபத்தை ஒரு மாதிரியாக, ஒரு நிழலாட்டமாக நியாயப்பிரமாண காலத்தில் மோசே மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போலமும் குங்குலியமும் அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணிகளையும் நீ சமநிலையாக எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார்ல. இந்த 4 காரியங்களை நான் மறுபடியும் சொல்றேன், கவனிங்களேன். சுத்த வெள்ளை போலம் நம்முடைய விண்ணப்பங்களை குறிக்கிறது, குங்குலியம் நம்முடைய செபத்தை குறிக்கிறது, அல்பான் பிசுனுமாகிய கந்த வர்க்கம் நம்முடைய வேண்டுதல்களை குறிக்கிறது, கடைசியாகிய அந்த சாம்பிராணி புகை நம்முடைய ஸ்தோத்திரங்களை குறிக்கிறதில்ல. மேற்கொண்டு தேவன் சொல்லுகிறார், தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதை கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது என்று சொல்றார்ல. நம்முடைய செபத்திலும் இந்த 4 காரியம் சமநிறையாக இருக்கும் பொழுது நம்முடைய செபமும் மகா பரிசுத்தமாக தேவனுடைய சந்நிதிக்கு, கொர்நேலினுடைய செபம் எப்படி பரலோகத்துக்கு கேட்கப்பட்டதோ அது போல நம்முடைய செபமும் கேட்கப்படும். இந்த 4 காரியங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சுத்த வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான் பிசுனுமாகிய தூப வர்க்கம், அப்புறம் சாம்பிராணி. இந்த 4 காரியங்கள் சமநிலையாக இருக்கிற பொழுது நம்முடைய செபம் கேட்கப்படும். மேற்கொண்டு வருகிற நாட்களில் இந்த செபத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். உங்களுடைய செப ஜீவியம் தேவனுக்குள் வளருவதற்கு இந்த காரியங்கள் உதவி செய்யட்டும். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.